மூலிகை மருத்துவங்களுடன் சமநிலையான உணவு முறை. வணக்கம் நண்பர்களே. 25 ஹவர் ஆஃப் அ டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நம் அன்றாட உணவில் மூலிகைகளை எவ்வாறு சேர்த்து சுவையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இயற்கை நமக்கு வழங்கியுள்ள மூலிகைகள் வெறும் சுவையூட்டும் பொருட்கள் மட்டுமல்ல. அவை பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட சக்தி வாய்ந்த இயற்கை மருந்துகளாகவும் விளங்குகின்றன. உணவில் மூலிகைகளை சேர்ப்பதன் முக்கியத்துவம். துளசி, ஒரேகானோ, ரோஸ்மேரி, தைம் போன்ற சமையல் மூலிகைகள் உணவின் சுவையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள், தாவர சத்துக்கள் மற்றும் நன்மை தரும் எண்ணெய்களையும் வழங்குகின்றன. இவை உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றன. உதாரணமாக, ஒரு சாலட்டில் சில புதிய துளசி இலைகளை சேர்ப்பது அல்லது காய்கறி வறுவலின் மேல் சிறிதளவு ஒரேகானோ தூவுவது உணவின் சுவையை மேம்படுத்துவதோடு உடலையும் பாதுகாக்க உதவுகிறது. மஞ்சள் மற்றும் மிளகின் அற்புத கூட்டணி. மஞ்சள் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இயற்கை அழற்சி எதிர்ப்பு மூலிகைகளில் ஒன்றாகும். மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற செயற்பாட்டு மூலப்பொருள் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. ஆனால் அது தனியாக எடுத்துக்கொள்ளும் போது உடலில் குறைவாகவே உறிஞ்சப்படுகிறது. அதனால் மஞ்சளுடன் சிறிதளவு கருமிளகு சேர்த்து உட்கொள்ளும்போது மிளகில் உள்ள பைப்பரின் குர்குமின் உறிஞ்சுதலை பல மடங்கு அதிகரிக்கிறது. மேலும் ஆலிவ் எண்ணெய் அல்லது தேங்காய் பால் போன்ற நல்ல கொழுப்புச் சத்துகளுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டால் அதன் பலன் மேலும் அதிகரிக்கும். மூலிகைகள் நிறைந்த ஆரோக்கிய பானங்கள். மூலிகைகளை உணவில் சேர்ப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று ஆரோக்கிய பானங்கள் தயாரிப்பதாகும். பசலக்கீரை, ஸ்பைருலினா மற்றும் முருங்கை இலை பொடி சேர்த்து தயாரிக்கப்படும் கிரீன் ஸ்மூதி வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் குளோரோஃபில் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த பானமாகும். முருங்கை மரம் அதிசய மரம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளன. இவை உடலுக்கு சக்தி அளித்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகின்றன. மூலிகை தேநீர்களின் நன்மைகள். தினசரி வாழ்க்கையில் மூலிகை தேநீர்களை சேர்ப்பதும் மிகவும் பயனுள்ளதாகும். நிட்டில், ரெட் ராஸ்பெரி இலை மற்றும் ஓட் ஸ்ட்ரா போன்ற மூலிகை தேநீர்களில் மெக்னீசியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன. இவை எலும்புகளை வலுப்படுத்தவும், தசைகளின் செயல்பாட்டை சீராக்கவும் மற்றும் உடலின் நீர்ச்சத்து சமநிலையை பராமரிக்கவும் உதவுகின்றன. சூப் மற்றும் ரசங்களில் மூலிகைகள். இஞ்சி, பூண்டு மற்றும் அஸ்ட்ராகலஸ் போன்ற மூலிகைகளை சூப் மற்றும் ரசங்களில் பயன்படுத்தலாம். இஞ்சி மற்றும் பூண்டு சேர்த்து தயாரிக்கப்படும் சூப் செரிமானத்தை மேம்படுத்துவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. குளிர்காலங்களில் அஸ்ட்ராகலஸ் சேர்த்து தயாரிக்கப்படும் சூப்புகள் உடலை பலப்படுத்த உதவுகின்றன. மேலும் ஷிடாகே மற்றும் ரீஷி காளான்களை சூப்பில் சேர்ப்பது மன அழுத்தத்தை சமாளிக்கவும் உடலின் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்தவும் உதவுகிறது. ஆரோக்கியமான சிற்றுண்டிகளில் மூலிகைகள். அஸ்வகந்தா, மக்கா மற்றும் எலியுதேரோ போன்ற அடாப்டோஜன் மூலிகைகளை ஆரோக்கியமான சிற்றுண்டிகளில் சேர்க்கலாம். அஸ்வகந்தா மன அமைதியை வழங்கி உடலின் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. மக்கா உடலுக்கு சக்தி, சகிப்புத்தன்மை மற்றும் ஹார்மோன் சமநிலையை வழங்குகிறது. இவற்றை ஸ்மூத்திகள், ஓட்ஸ், கிரானோலா அல்லது எனர்ஜி பந்துகளில் சேர்த்து சாப்பிடலாம். வீட்டிலேயே ஆரோக்கியமான ட்ரெஸ்ஸிங் மற்றும் மரினேட் தயாரித்தல். பார்ஸ்லி மற்றும் டில் இலைகளை எலுமிச்சை மற்றும் தஹினியுடன் கலந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் தயாரிக்கலாம். இது உடலின் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. பூண்டு, ஒரேகானோ, எலுமிச்சை மற்றும் ஆலிவ் எண்ணெய் சேர்த்து தயாரிக்கப்படும் மரினேட் மீன் மற்றும் கோழி உணவுகளுக்கு சிறந்த சுவையையும் ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குகிறது. உணவே மருந்து என்ற பாரம்பரிய அறிவு. பழமையான மருத்துவ முறைகளில் உணவே மருந்து என்ற கருத்து மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. உதாரணமாக, இலவங்க பட்டையை காலை ஓட்ஸ் அல்லது காஃபியில் சேர்ப்பது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. வெந்தயம் செரிமானத்தை மேம்படுத்துவதோடு பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்கவும் உதவுகிறது. ரோஸ்மேரி காய்கறி மற்றும் இறைச்சி உணவுகளுடன் சேர்க்கப்படும்போது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உடலை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. மனநல நன்மைகள். மூலிகைகளுடன் உணவு தயாரிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, மனநலத்திற்கும் நன்மை தருகிறது. நாம் உணவை அன்புடனும் கவனத்துடனும் தயாரிக்கும் போது அது ஒரு சுய பராமரிப்பு செயலாக மாறுகிறது.
இதன் மூலம் மன அமைதி, மகிழ்ச்சி மற்றும் உணவின் மீதான நன்றியுணர்வு அதிகரிக்கிறது. நிறைவுரை நண்பர்களே, மூலிகைகளை உணவில் சேர்ப்பது வெறும் சுவையை அதிகரிப்பதற்காக மட்டுமல்ல. அது இயற்கையின் மருத்துவ சக்தியை நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஒரு எளிய மற்றும் பயனுள்ள வழியாகும். சாலட்டில் புதிய மூலிகைகளை சேர்ப்பதோ, ஸ்மூத்திகளில் அடாப்டோஜன்களை கலந்து குடிப்பதோ, அல்லது தினசரி மூலிகை தேநீர் அருந்துவதோ, இவை அனைத்தும் நீண்டகால ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் சிறந்த பழக்கங்களாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள், மேலும் ஆரோக்கியம் சார்ந்த பயனுள்ள தகவல்களுக்கு 28 ஹவர் ஆஃப் அ டே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.